அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது. எங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஜென்ம சனி இருக்கேன், எப்படி இருக்கும் அப்படின்னு. எப்பயுமே ஒரு அடிப்படை உண்மையை தெரிஞ்சுக்கங்க. ஒரு ராசியினுடைய நாதன் அந்த ராசியில் இருக்கிறது விசேஷம். அப்படி பார்க்குற பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்து சிறப்பு தான். எனக்கு ஜென்ம சனி இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை உண்டு, சனி பகவானுக்கும் பார்வை உண்டு. இங்கே இந்த மாதம் சனி பகவான் எங்கே இருக்கார்? உங்கள் ராசியிலே இருக்கார். அவரோட செவ்வாய் இருக்கார். சனி பகவான் குரு உடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். இது எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருக்கிறது உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு முடிவு இல்லாமல் இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு முடிவு வரும். எது நல்லது எது கெட்டதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு துணைன்னு இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கையில் நமக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது, அல்லது நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற காலகட்டத்தில் அதையெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் ஒருத்தர் அனுப்புவார். அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். வாழ்க்கையில் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து வழியை நடத்துவார். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். நீங்கள் தான் தேவையில்லாத கன்ஃபியூஸு, தேவையில்லாத குழப்பங்கள், எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்கும். யாருடைய பணமாவது மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்போது நீங்களும் உங்களை பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஆக உங்களுடைய எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுங்கிற பிளானிங்கை நீங்கள் இந்த மாதம் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மெயினாக திட்டமிடல், பிளானிங் ரொம்ப முக்கியம். கிரக நிலைகள் நல்லா இருக்கும்போது பெரிய லெவலில் நீங்கள் மூவ் பண்ணுங்கள், அல்லது மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏற்றம் பெறுவீர்கள். இந்த காலகட்டங்களில் அதுக்கான உதவிகள், ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக வீடு விற்கிறோம், வீடு விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்களால் நன்மைகள், அவர்களால் பிரச்சனைகள் ரெண்டும் இருக்குது. நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, இதுவும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மை, இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ், குறிப்பாக வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி விற்பதற்கான வாய்ப்புகள் சொல்லணும், அதே மாதிரி தான் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு, ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய கல்வி, லோயர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸு, வருமானம் இருக்குது. நீங்கள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும்
நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிற மணியை வச்சு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அல்லது ட்ரேடிங் பண்ணுங்கள், அல்லது மியூச்சுவலில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். எதிர்பாராத ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க, கோல்டு பாண்டு வாங்குறீங்க, அதோட நீங்கள் இந்த மாதத்தில் லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுங்கிறதுக்காக பெரிய லெவலில் ஹியூஜாக கடன் வாங்கி பண்ண வேண்டாம். நார்மலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல, நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு நல்ல விதமாக இந்த மாதம் அமையும். வேலையில் ப்ரொமோஷனோ பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்டோ அல்லது மானிட்டரோ பெனிஃபிட்டோ இல்லைன்னால் கூட வேலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேலையில் நீங்கள் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய சர்வீஸில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களாலும் உங்களுக்கு வேலையில் நன்மைகள் உண்டு. இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஒரு பக்கம் பணம் கொடுத்த பணம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், திரும்ப பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஏற்றமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்ற மிகுந்ததாக இருக்கும். பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது மேலே படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். வேறு கம்பெனி மாறுறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, எதிர்பாராத நட்பு வட்டாரம், அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் முழுமுதற் கடவுள் விநாயகர் இருக்காரோ அவரை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள். துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.